இது தேவனுடைய வார்த்தை. இதை நான் கேட்கின்ற வேளையிலே என்னை மாற்றும், என் திருமணத்தை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், இந்த உலகத்தையே மாற்றும். உங்களுக்கு கிறிஸ்மஸ் சீசன் ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, அக்டோபர் மாத்திரம் மறக்கவே கூடாது. இன்னைக்கு ரொம்ப பேர் கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன்ஸ். டிசம்பர் வந்தா ஜாலி, ஸ்பெஷலா குடிகாரங்களுக்கு. இயேசு பிறந்தார், பாட்டில் திறந்தார். இப்படி அநேக மக்கள் அவங்க கிறிஸ்மஸ் சீசனை ஒரு பியூட்டிஃபுல் சீசன், ஜாய் சீசன். ஆக்சுவலி கிறிஸ்தவங்களுக்கு அக்டோபர் சீசன் மிக முக்கியமான ஒரு சீசன். அதுலயும் அக்டோபர் 31. ஏன்னா இந்த அக்டோபர் மாசத்துல தான் 3 முக்கியமான சரித்திரத்துல நம்ம கையில பைபிள் வரத்துக்காக 3 people gave their life, especially in the month of October. This month is called Reformation month because this Bible was supposed to be not given into our hands. இந்த வார்த்தையானது நம்ம கையில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அநேக மக்கள் பிடிச்சி வச்சிருந்தாங்க. பைபிள் வந்ததுனால தான் நீங்க பைபிளை தைரியமா நீங்க படிக்க முடியும். ஸோ பைபிள்ல 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரத்தை நீங்க வச்சுக்கலாம். I want you to just turn your Bibles with me to 2 Chronicles chapter 3. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் தான் மனாசே. இவருடைய பேருக்கு அர்த்தமே மற்றவங்களை மறக்க செய்வார். He causes people to forget. அப்போ இந்த மனாசேவுடைய வாழ்க்கையில இவன் ஒரு எந்த வயசுல ராஜா ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னா 12 வயசுல he became a king. பாருங்க, 12 வயசுல ஒருத்தர் ராஜா ஆகிறான். இந்த ராஜாவுடைய அப்பா இவர் தான் ஹெஸ்காயா. இந்த ஹெஸ்காயா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் ரொம்ப நல்ல அப்பா, கடவுளுக்காக வாழ்ந்த ஒரு ஆளுங்க. ஒரு நாள் அவருக்கு வியாதி வந்த உடனேயே கடவுள் சொல்லிட்டா நீ சாக போற. யோசிச்சு பாருங்க, நீங்க எங்கேயோ இடத்துக்கு போறீங்க, நீங்க அங்க போன உடனேயே ஒருத்தர் வந்து சொல்றான் நீ சாவ போற. அப்ப சொல்லுவ நல்ல வார்த்தையும் வாயில வராதான்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஹெசக்காயுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லிட்டு நீ சாக போற அப்படி சொன்ன உடனேயே அவன் கடவுள்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எனக்கு வாழ்க்கை உயிர் பிச்சை தாங்க. அப்படி கேட்கிற நேரத்தில் ஆண்டவர் 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் கொடுத்தாரு. அந்த 15 வருஷம் புது வாழ்க்கை கொடுக்கிற நேரத்தில் பிறந்த குழந்தை தான் மனாசே. சொல்லுங்க, மனாசே. He was born to a father when his life was supposed to be ending and God gave him an extension of life. அந்த 15 வருஷம் வாழ்க்கையில பிறந்த குழந்தை தான் மனாசே. அப்பா அவனுக்கு கிடைச்ச உயிர் பிச்சைய கடவுளை நினைச்சு அவன் சொல்லி கொடுத்தான் இந்த மனாசேக்கு. One of the important roles of a father is to teach God's word. உன்னுடைய பொறுப்பை, தேவனுடைய வார்த்தையை அப்பா மாருங்க பிள்ளை கத்து கொடுக்க உன்னுடைய பொறுப்பு. அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ. அப்ப ராஜா சொன்ன வார்த்தையை மனாசே கேட்டான், ஆனா வாழ்க்கையில பயன்படுத்தல. 12 வயசு ராஜாவை மாறினா. இன்ஃபேக்ட் அவன் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த யூதாவுக்கு கிங்டம் ஆஃப் ஜூடா அண்ட் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல்ல பார்த்தீங்கன்னா யூதாவுக்கு 14வது ராஜா இவன் தான், 14th king. இஸ்ரவேலியே பார்த்தீங்கன்னு சொன்னா மோசமான ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா பேர் வாங்கினவன் யாரு? சொல்லுங்க, மனாசே. உங்க வீட்டுல இருப்பாங்க, இவன் மோசமானவன். உங்களை பார்த்து சொல்ல மாட்டாங்க அவனா மோசமானவங்க, அவங்களா வாயாடி, அவங்களா கோவக்காரன், இவங்களா டென்ஷன் பார்ட்டி, இவங்களா எப்பவுமே தோரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களா போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, இவங்களா குத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். யாரோ ஒருத்தர் குடும்பத்தை இருப்பாங்க இந்த மாதிரி. அப்போ இந்த ராஜாங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ராஜாவில் ஒரு மோசமான ராஜான்னு சொன்னா அந்த ராஜா பேரு அது கேட்கலை. இவரு 55 வருஷம் வாழ்ந்தாரு, 55 வருஷம் ரூல் பண்ணாரு, 55 years. இவருடைய முக்கியமான சாதனை ஒரு சாதனை ஏசாயா தீர்க்கதரிசியை கொலை பண்ண சாதனை. He killed one of the important prophet. அதாவது ஏசாயாவை 2 கட் பண்ணாரு, தலையிலிருந்து ஃபுல் பாடி. அவ்வளவு பெரிய மோசமான ராஜா. இந்த ராஜா பேர் அதுங்க. அப்ப இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு 7 விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்ணது. 7 things I observed. Number 1, this king became a spiritual stumble. அப்படின்னு சொன்னா மற்ற மக்களுக்கு தடையா மாறிட்டான். அப்ப இவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் ஒழுங்கா வழி நடத்தாதபடிக்கு இவன் என்ன பண்ணிட்டான்னா ஜனங்களை தப்பா வழி நடத்திட்டான். இன்ஃபேக்ட் இங்க இருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கடவுள் உன்னை ஏன் வச்சிருக்காருன்னு சொன்னா மற்ற ஜனங்களுக்கு தடைக்கல்லா இருக்காதபடிக்கு படிக்கல்லா இருக்கணும். You need to be a stepping stone, not a stumbling block. அப்போ மற்ற மக்களுடைய வாழ்க்கையில அவன் ஒரு ஸ்டம்பிளிங்கா மாற. லூக்கா 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா Luke chapter 17 verse 2 it says, அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடர் உண்டாகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் ஏந்தரக்கல் கட்டு போட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு. பைபிள்ல ஒருத்தன்
ஒருத்தனை தடை பண்ணிட்டே இருக்கிறான் வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ மற்றவங்களை வளர்க்காதபடிக்கு நீ தடை செஞ்சேன்னு சொன்னா உன்னை என்ன செய்யணும்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க, இவர்தான் இன்னொருத்தருக்கு எப்பவுமே தடை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவன் கடவுளுக்கு பைபிளுக்கு வரலாம், ஏன்டா பைபிளுக்கு வரணும்? சர்ச்சுக்கு வரலாம், ஏன்டா சர்ச்சுக்கு போகணும்? இப்படி கடவுள் விஷயத்துல ஒருத்தர் வரணும்னு ட்ரை பண்றாரு. அவனை வராதபடிக்கு தடை செய்யறது ஒருத்தர் இவர் தான் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்ற நல்லவர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆளுடைய வாழ்க்கை குடும்பத்தில் இருப்பான். கடவுள் குட்ட வளர விடாதபடிக்கு there will be someone, your friends or a family members who will be a spiritually stumbling block. வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்தா கழுத்துல கயிறை கட்டி, எப்படிப்பட்ட கயிறை கட்டி அந்த கயிறுக்கு இன்னொரு முனையை என்ன பண்ணு, கல்லை எடுத்து அதுல கட்டி, கல்லையும் தூக்கு இவனையும் தூக்கு, அழகா தூக்கி ரெண்டுத்தையும் தூக்கி என்ன பண்ணுங்க அப்படியே போடு. அப்ப ஏன் அப்படி போட்டான்? அப்படி போட்டா நாம ட்ரை பண்ணி வெளியே வந்தாலும் வெளியே வரவே முடியாது. God takes spiritual stumbling serious. Why? Stumbling others is a serious offense. அதாவது நீ மற்றவங்களுக்கு வளர்ச்சி ஆகாதபடிக்கு நீ தடையா இருக்கிறன்னு சொன்னா ஆண்டவர் அதை பெரிய துரோகம் பார்க்கிறார். Stumbling is not allowing others to grow. மற்றவருடைய வளர்ச்சிக்கு நீ நிக்கிற. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனாசேயுடைய வாழ்க்கையில மற்றவர்களை வளர்க்க விடாதபடிக்கு was a spiritual stumble. உன்னுடைய வாழ்க்கையில நீ வளர விடாதபடிக்கு உன்னை யார் தடை செய்யறாங்க? ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இவனுடைய வாழ்க்கையில இந்த ராஜா அவன் செஞ்ச விஷயத்துல பாத்தீங்கன்னா, அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா அகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டினான். அப்பா செஞ்ச நல்ல விஷயங்களை உடைச்சான். அவங்க அப்பா செஞ்ச அநேக விஷயங்களை ஆப்போசிட்டா பண்ணான். ஸ்பிரிச்சுவல் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய விஷயத்துல மறந்து போறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க யாரும் மறந்துட்டாங்க, அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க மறந்துட்டாங்க. Many Christians have forgotten the way you started. Many Christians are running their life in what I call it as self-dependency mode. சாத்தானுடைய முக்கியமான ஒரு tool is to make a Christian life without Bible. பைபிள் இல்லாதபடிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். பைபிளை படிக்காதபடிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. So many Christians are thinking I can live a Christian life without Christ. அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க இயேசு இல்லாகவும் பைபிள் இல்லாதபடிக்கும் நான் வாழ்க்கை வாழ முடியும். Many worship leaders can memorize many songs lyrics. They fail to memorize Bible verses. அதாவது பாட்டு பாடுறவங்க வரி வரியா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க பாட்டுகளை. ஆனா அதே பாட்டு பாடுறவன் வசனங்களை மனப்பாடம் பண்ண மறந்துடுறான். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் 10 வருஷமா 5 வருஷமா டீச் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைங்களுக்கு. ஆனா அதே சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு பிரசங்கம் பண்ண சொன்னா பயப்படுறாங்க. யூத் லீடர்ஸ், அதே போல வெல்கம் மினிஸ்ட்ரி, பாஸ்டர், இப்படி எல்லா ஊழியர்களும் நம்ம செய்யறோம். தேவனுடைய வார்த்தைக்கு பைபிள் படிக்காதபடிக்கு நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. இது எப்படின்னு சொன்னா, ஆக்சிஜன் இல்லாம நான் வாழ்க்கை வாழ முடியும். மனாசேயுடைய வாழ்க்கையில அவங்க அப்பா என்ன செஞ்சாரோ நல்ல விஷயங்களை அவன் ஆப்போசிட்டா பண்ணி எல்லாத்தையும் உடைச்சி தள்ளிட்டாங்க. Many Christians are like Manasseh. They get into a problem of spiritual forgetfulness. நீ யார் என்பதை அநேக மக்கள் மறந்துடுறாங்க. மூணாவது விஷயம், spiritual discipline. எப்ப நீ கடவுளை மறக்கிறியோ, நீ எப்ப மற்ற மக்களுக்கு தடையா இருக்கியோ, when you become a stumbling block, when you're forgetting God, you will enter into discipline. ஆண்டவர் உன்னை அவர் சிட்சிப்பாருங்க. இந்த ராஜா என்ன பண்ணா, 12 வயசுல ராஜா ஆயிட்டான். 55 வருஷம் ராஜாவா இருந்தான். எல்லா அக்கிரமம் பண்ணான். இஸ்ரேல் மக்களை தப்பா வழி நடத்தினான். He did everything. மும்பைல கேன்சர் பேஷண்ட் ஒரு 33 வயசு நினைக்கிறேன், அவன் சாக போறான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரே மாசம் சாக போறான்னு கேள்விப்பட்ட உடனே எல்லா கம்பெனிக்காரருக்கும் பேங்குக்கும் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணான். HDFC, ஆக்சிஸ் பேங்க், ICICI, இப்படி எல்லா கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணான். அப்ளை பண்ணி ஜாலியா வாழ்ந்தான். சாப்பாடு சாப்பிடுறதுன்னா, ஹோட்டலில் தங்குறதுன்னா, இப்படி அப்படி ஸ்வைப் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டான். யூஸ்வலாகவே கிரெடிட் கார்டு ஐ திங்க் தாமஸ் சொல்லுவார் எப்பவுமே, கிரெடிட் கார்டு இஸ் லைக் சேட்டன் இன் மை பாக்கெட்ஸ். ஒரு சில மக்கள் 2 வச்சிருப்பாங்க, ஒரு சில மக்கள் 3 வச்சிருப்பாங்க. ஸோ இவன் தேய்ச்செல்லாம் முடிச்சு
அந்த பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு பேங்க்காரன் வந்தான். பேங்க்காரன் என்ன பண்ணான்? டென்ஷனா வரான். என்னடா நீ இப்படி சொல்ற? நீ இன்னைக்கு நீ சாகுற உனக்கு தெரிஞ்ச உடனேயே எவ்வளவு ஜாலியா இருக்க முடியுமோ அவ்வளவு ஜாலியா இருந்தா அந்த மும்பையில் இருக்க பையன். அதே மாதிரிதான் அந்த மனாசே, அவன் வாழ்க்கையில எந்த ஒரு கோட்பாடு இல்லாதபடிக்கு அவ்வளவு ஜாலியா இருந்தான். he lived a life where he was not accountable to anyone. நான் யாருக்குமே அடங்க மாட்டேன். சம்டைம் நீங்க பார்த்திருப்போம் ஒரு சில மக்கள் அவங்க யாருக்கும் அடங்க மாட்டான். பார்த்திருக்கீங்களா? நான் தான் என்ன யாரும் கேள்விக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஜஸ்ட் ஒரு ஃப்ரீடம் லைஃப். எனக்கு நான் 8வது படிக்கிற நேரத்தில் முதல் முறையா நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போறேன். பெங்களூர் டு சென்னை ட்ரெயின் எடுக்கிறேன். ட்ரெயின் எடுத்து முடிச்ச உடனேயே நான் சென்னை ஸ்டேஷன்ல இறங்கின உடனேயே ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு, சாதிச்சிட்டோம். வாவ்! ஏன்னா முதல் முறையா ஒரு ஊரை விட்டு தனியா போயிட்டு இருக்கோம். சம்டைம் ஒரு சில மக்களுக்கு அந்த ஃபீலிங் வந்திருக்கும். முதல் முறையா தோசை பண்ணிருப்பீங்க, சாதிச்சிட்டோம். ஒரு சில மக்கள் முதல் முறையா பைக்கை ஓட்டிருப்பீங்க, நீங்க சாதிச்சிட்டோம். தட் இஸ் a real achievement, right? You feel like accomplished. ஒரு சில மக்கள் பாத்தீங்கன்னா முதல் முறையா சாரி கட்டிருப்போம், சாதிச்சிட்டோம். இப்படி அநேக மக்களுக்கு ஒரு சில விஷயத்துல சாதிப்புன்னு இருக்கும். இவனுடைய வாழ்க்கையில ஜாலி தான் அவனுடைய வாழ்க்கையில சாதிப்பு. He lived a life which is completely free life. என்னை யாருமே கேட்க கூடாதுங்க. அப்படிப்பட்ட நபர்களை தேவன் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. when you are living with no borders. எடுத்து நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் 10-11. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார். கடவுள் பேசிட்டே இருக்காரு. திருப்பி திருப்பி சொல்றேன், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன் கூட பேசுவாரு. உனக்கு என்ன பிரச்சனை? God is constantly waiting to hear God's voice. How do you hear God's voice? There are 12 ways that God can speak to you. 12 விதமான வழிகள் இருக்கு. எவ்வளவு பேர் ஞாபகம் தெரியுங்க? நான் சொல்லிருக்காங்க, யூடியூப்ல அந்த லிங்க் இருக்காங்க. அப்ப கடவுள் 12 விதங்கள்ல பேசுவாரு. அது ஒரு விதத்துல ஆண்டவருடைய காதுகளையும் பேசுவார். So how can you hear God's voice? அப்ப தேவனுடைய சத்தம் கேட்க you need to start calming down your soul. அதாவது உலகத்தில் அநேக சத்தங்கள் இருக்கு. அந்த சத்தங்கள் அவருடைய சத்தம் கேட்க விடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ட்ரெயின் ஸ்டேஷன் இல்லை நீங்க ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போறீங்க. நீங்க அங்க போன உடனேயே அங்க நீங்க உட்காரீங்க. நீங்க உட்கார்ந்த உடனேயே ஒரு சத்தம் வரும், டிங் டிங் டிங். இப்பொழுது பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில் வந்து கொண்டிருக்குது. அது ஒரு சத்தம், டிங் டிங் டிங். இன்னொரு சத்தம், சத்தம் சாய் காஃபி சாய் காஃபி சாய் 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 சாய். இன்னொரு சத்தம், இட்லி வடா 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 இட்லி. இன்னொரு சத்தம். இவ்வளவு சத்தங்கள்ல இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி பேசிட்டு இருக்கோம், அவ வந்தா பத்தியா பேசவே இல்லைங்கிட்டு. இப்படி அநேக சத்தங்கள். இதுல ஒரு சத்தம் கேட்கும், டிங் டிங் டிங். ஜோசப், நீங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து என்ன வந்து பாருங்க. நீங்க அப்படி சொன்னா எவ்வளவு சத்தம் கேட்டாலும் என் பேரை சொன்ன உடனேயே எல்லா சத்தத்தை காட்டிலும் என்னுடைய பேரை சொன்ன உடனேயே அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். You should learn how to disconnect voices from the world to hear God's voice. தேவனுடைய சத்தம் கேட்க உலக சத்தத்தை நீ அடக்கணும். அந்த உலக சத்தத்தை அடக்கணும்னு சொன்னா மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். This settles down the other voices. நீ படிக்க ஆரம்பிச்ச உடனேயே உனக்கு வாய்ஸ் கொஞ்சம் அப்படியே காரனுங்க சத்தம் வரும். 10ஆம் தேதி வந்த உடனே ஐயோ வாடகை கட்டணுமே 10ஆம் தேதி, இப்படி எவ்வளோ சத்தம் வரும். நீ எடுத்து படிச்ச உடனேயே ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு காம்னஸ் வரும். 2வது லெவல் நீ படிச்ச ஆரம்பிச்ச உடனேயே உன்னுடைய மைண்டில் நெக்ஸ்ட் ஸ்டெப் அவரோட பேசுறதுக்காக ஒரு ஃபீலிங் வரும். 3வது லெவல், அதாவது கடவுளுடைய சத்தம் கேட்கணும்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணும். இப்போ டாக்டர்கிட்ட போன உடனே, டாக்டர் எனக்கு ஃபீவர் இருக்குன்னு சொன்னால் அவன் கையை விட்டு வாயில விட்டு உள்ளே விட்டு பார்க்க மாட்டான், டெஸ்ட் பண்ணுவான், ஃபீவர்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் கடவுளுடைய சத்தம் கேட்கணும்னு சொன்னால், இஃப் யூ வாண்ட் டு ஹியர் காட்ஸ் வாய்ஸ், ஃபர்ஸ்ட் திங் யூ ரெஸ்ட் யுவர் சோல் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். செகண்ட், ஆஸ் யூ மெடிடேட், வசனத்தை நீ யோசிக்கிற நேரத்தில், தட்ஸ் வை த சிக்னல்ஸ் பாஸ் டு காட். உன்னுடைய சிக்னல் மேலே பாஸ் ஆகும். அப்போ தான் அவருடைய சத்தம் அமைதலாக மெல்லிய வண்ணமாக சைலண்டாக உனக்கு கேட்கும். உனக்கு எதிராக ஒருத்தன் வருவான், சத்தம் கேட்கும், கேர்ஃபுல்லாக இருறா. உனக்கு ஒருத்தன் பிரச்சனை பண்ண வருவான், கேர்ஃபுல்லாக சத்தம் கேட்குவாங்க. அப்போ ஆண்டவர் அவர் பேசக்கூடியவர் அவர். ஆமென். இந்த வாரத்தில் யாரோ ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் பேசுவார். அப்போ
அப்படி தேவனுடைய வார்த்தை வசனம் வந்த உடனேயே வசனம் சொல்லுது அவன் கவனிக்காம போயிட்ட. God is constantly waiting to talk to someone. If someone could just be attentive and be having the spiritual what I would call sensitivity, அதாவது ஆவிக்குரிய விஷயத்துல நீ வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அவர் சத்தம் கேட்க நான் கவனமா இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேச விரும்புறாரு. உன் வாழ்க்கையை பத்தி, உன் மேரேஜை பத்தி, உன் ஃபேமிலியை பத்தி, உன் குழந்தையை பத்தி, எதிர்காலத்தை பத்தி ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்க விரும்புறாரு. அவர் பேசும்படியாக you should become spiritually sensitive to hear the spirit of God. வசனம் சொல்லுது கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போது அவர்கள் கவனிக்காத போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேலும் வரப்பண்ணினார். இப்போ வந்துட்டு எப்ப நீ வார்த்தையை மிஸ் பண்றியோ, இந்த பழைய காலத்துல ஒரு படம் ஒன்று வந்துச்சு, வானத்திலிருந்து ஒரு புக்கு கீழே வந்துருச்சு. விழுந்த உடனே அந்த ஹீரோ பாக்குறாரு, நாளைக்கு உனக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளவு பேர் ஞாபகம் இருக்குது? நான் தான் ரொம்ப பழைய ஆளா இங்க. அந்த புக்கு கிடைச்ச உடனே, நாளுக்கு கிடைச்ச உடனே ஒவ்வொரு நாளும் பாக்குறான் என்ன நடக்க போகுது, என்ன கிடைக்க போகுது, எதிர்காலத்தை பத்தி பேசி ஒரு நாள் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் உங்க அம்மா சாவு போறாங்க. டக்குன்னு கிழிச்சிடறான், கிழிச்சு ஒளிச்சு வச்சுக்கிறான். யாரு வரா இப்போ? ஏமா வரான். இதெல்லாம் பாத்திருக்கீங்களா பாஸ்டர்? நான் அப்ப பார்த்தேன், இப்ப இல்ல. கிழிச்சு அந்த புக்கை எடுத்து ஓடுறான். ஏமா துரத்திக்கிட்டே இருக்கான், எங்கடா நீ, எங்கடா உங்க அம்மா, எங்கடா அம்மான்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இவனுடைய வாழ்க்கையில எப்போ அவன் மற்றவனுக்கு தடையா மாறிட்டானோ, when you become spiritually stumbling and when you start spiritually forgetting, மற்றவங்களுக்கு நீ ஸ்டம்பிளிங்கா இருந்து ஆவிக்குரிய விஷயத்தை நீ மறந்துட்டேன்னு சொன்னா மூணாவது உனக்கு வருது spiritual discipline, ஆவிக்குரிய சிட்சிப்புங்க. ஆவிக்குரிய சிட்சிப்புன்னு சொன்னா நீ கடவுளுடைய வார்த்தை நீ கேட்காம போயிட்டேன்னு சொன்னா இந்த 4 விஷயத்தை இழப்பேன். When you don't want to hear God's voice, you will lose 4 things. Number 1, you will lose health. சடனா உன்னுடைய வாழ்க்கையில அநேக வியாதிகள் வந்துட்டே இருக்கும். 2வது வெல்த், உன்னுடைய பணங்கள் சடனா பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். 3வது உறவுகள், நல்லா பழகிட்டு இருப்பாங்க ஜனங்க, நல்லா பேசுவாங்க, suddenly things go off. 4வது பாத்தீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது நீ உனக்கு சாவும் நடக்கும், மரணம் நடக்கும். அதான் மோசேனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அவன் எப்ப கடவுள் மீது சார்ந்து இருக்காம போயிட்டான், when he stopped trusting God, he entered into death. அப்போ இந்த மனாசேனுடைய வாழ்க்கையில spiritual stumbling and spiritual forgetfulness இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில வந்து ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். அப்ப கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில, சர்ச்சுக்குள்ள, குடும்பத்துல, மேரேஜ்ல, ஃபேமிலியில அவனுடைய வாழ்க்கை டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னா, டிசிப்ளின் இல்லாத மக்களுக்கு இந்த 4 விஷயம் கிடைக்காது, போயிட்டே இருக்குவாங்க. அப்ப இந்த மனாசேனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார், மகனே நீ ஆவிக்குரிய ஒழுக்கம், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்தவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் போடணும். அதே போல கிறிஸ்தவங்க டெய்லி பைபிள் படிக்கணும், கிறிஸ்தவங்களை ஜெபிக்கணும், டெய்லி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். இல்லை நான் வாழ மாட்டேன், ஐம் மாடர்ன் கிறிஸ்டியன். நீ மாடர்னா மாடோ எனக்கு தெரியாது எனக்குங்க. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஆவிக்குரிய ஒழுக்கம் ஒன்று இருக்குங்க, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ். அப்போ ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் எப்படி ஒரு ஃபிசிக்கல் டிசிப்ளின் இருக்கு. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளை போகிறான்னு சொன்னான்னா அந்த பிள்ளை போகும்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் போடணும், புக்ஸை கொண்டு போகணும், டீச்சர் கீழ்ப்படியணும், எல்லா வேலையும் செய்யணும். The same way spiritual discipline is fasting and praying and coming to church. These are spiritual disciplines. அப்ப எப்ப நீ ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் உனக்கு ஆதனுடைய வாழ்க்கையில், அங்க அடுத்த வசனம் சொல்லுது, எப்ப அந்த ராஜா அசரிய ராஜா வந்து அவன் என்ன பண்ணானா இந்த மனாசே பிடிச்சிட்டு போயிடுறான். 12 வயசு ராஜா ஆகணும், 55 வருஷம் வாழ்ந்தான். இவனுடைய வாழ்க்கையில ஒரு பாயிண்ட் வந்துச்சு, நீ கடவுளுடைய பேச்சு கேட்க மாட்டிருக்கியா, உன்னை I will allow you to become slave. இப்ப இந்த ராஜா அடிமைத்தனத்துல போன உடனேயே அவனை பிடிச்சிட்டு போறாங்க. வசனம் சொல்லுது அவனை சங்கிலியில கட்டினாங்களாம். அந்த அதிகாரம் படிச்சு பாருங்க நீங்க. He was chained. 12 வயசுல ராஜா ஆனவன், உலகத்தை பார்த்தவன், அவனை செயின்ல கட்டி இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போற நேரத்துல போன வாரம் நான் சொன்னேன், ஒரு ராஜாவை பத்தி சொன்ன, ஆசா நல்லா ஆரம்பிச்சான், சாகர நேரத்துல அவன் கடவுளை தேடவே இல்லை. ஆனா இந்த மனாசே பார்த்தீங்கன்னு சொன்னா அவனை செயின்ல பிடிச்சி அவன் வாழ்க்கையில கஷ்டமான நேரத்துல வசனம் சொல்லுது, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சினாங்க. The Bible says when he was in distress he appeased the Lord his God and humbled himself greatly before God of his fathers. தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக மிகவும் தன்னை
தாழ்த்தினா, when you go through a discipline, உடைய வாழ்க்கையில ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் இது போயிட்டே இருக்குன்னு சொன்னா, first step is to come before God. அவருக்கு முன்பதாக வந்து, ஆண்டவரே நான் தாழ்த்துகிறேன் சுவாமி. அப்படி பண்ண உடனே வசனம் சொல்லுது, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின கொண்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமுள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார். எப்ப நீ ஆவிக்குரிய சிட்சிப்புனுடைய, சம்டைம் கிறிஸ்தவங்களுக்கு அடி மேல அடி வந்துகிட்டே இருக்கும், அவன் உணரவே மாட்டான். இந்த அடி யார் கொடுத்தா? ஆண்டவர் தான். Many Christians fail to see the discipline that they receive is from God. அவன் பார்க்கறது நம்முடைய ஆண்டவர். எஸ், நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். I know that God is a blessing God, but sometimes God gives you discipline and you better know it. உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற சிட்சிப்பை நீ தெரிஞ்சுக்கணும். Spiritual repentance இந்த வார்த்தைக்கு மெட்டனோயான்னு சொல்லுவாங்க, கிரேக்க வார்த்தை. மெட்டனோயான்னு சொன்னா நீ கம்ப்ளீட்டா திரும்பணும். இந்த ராஜா பண்ண எல்லா அக்கிரமும் பண்ணான், எல்லா அட்டகாசம் பண்ணான், கடவுளுக்கு விரோதமா எல்லாத்தையும் பண்ணான். He did whatever he could do, but when he was chained, that is where the realization came. அவன் அடிமைத்தனத்தில் போற நேரத்தில் அவன் உணர்ந்தான். ஆசா போன வாரம் நான் சொன்னேன், அவன் வியாதிப்படும் போது கூட கடவுளை தேடவே இல்லையா. ஆனா இங்க ஆசா அவன் கட்டுப்பட்ட உடனேயே, when you are in your chains, you need to remember Christ. உன்னுடைய கட்டுகளில் கர்த்தரை நினைவு கொள்ளுங்க. When you are in chains, remember Jesus Christ died for you. அப்ப இந்த மெட்டனோயா, இந்த மனாசே அவன் திரும்ப ஆரம்பிச்சான் கடவுள் கிட்ட. திரும்பின உடனேயே first thing, he didn't make God angry. That's what appease means. அதாவது கடவுளுக்கு கோபம் உண்டாக்குற மாதிரி விஷயம் செய்யக்கூடாது. இன்னைக்கு many Christians they make God angry. உன்னுடைய வாழ்க்கை அநேக விஷயத்தை செய்யற, உன் பேச்சில், உன் செயல்ல, when you're having a dual life, you're making God angry. Sometimes ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு கடவுள் கோபம் உள்ளவர், புதிய ஏற்பாடு கடவுள் வந்துட்டு gracious God. No, Old Testament God is an angry God and the New Testament God is a gracious God. No, he is the same. நம்ம கடவுள் மாறவே மாட்டார், நம்ம பார்க்கிறவங்க தான் மாறிட்டு இருக்காங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மனாசே ராஜா அவன் எப்ப கட்டுகள்ல அடிமைத்தனத்துல போனானோ, first thing he learned not to make God angry. அப்ப நான் என்ன செஞ்சாலும் கடவுளுக்கு கோபம் பண்ற மாதிரி நான் செஞ்சேன்னு சொன்னா எனக்கு சிட்சிப்பு வரும். ஒரு ஆமேன். இப்ப நான் மாத்திரம் பருகேன். ஆண்டவர் உனக்கு சொந்த வீடு கொடுப்பாராக, ஆண்டவருடைய பணங்களை ஆஸ்வதிப்பாராக, ஆண்டவர் நீ விருப்பப்படுற எல்லா விஷயத்தையும் கொடுப்பாராக, ஆண்டவருடைய வாழ்க்கையில நீ தொடர்தெல்லாம் ஆசீர்வாதம் மாறுவதாக, உன் வியாதிகள் மாறுவதாக, உன் கஷ்டங்கள் மாறுவதாக, உன் கடன்கள் மாறுவதாக, உன் கேள்விகள் மாறுவதாக, நீ நினைக்கிற ஒரு விஷயம் வருவதாக. எவ்வளவு ஆமேன் பாத்தீங்களா? உங்களை எப்படி ஆமேன் போட எனக்கு தெரியும் எனக்குங்க. You better don't make God angry. நீ செய்யற விஷயத்துல நீ கடவுளுக்கு கோபம் உண்டாக்குற மாதிரி நீ செஞ்சேன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை சிட்சிப்பார். And second thing, he humbled before God. அதாவது நீ எப்ப பிரச்சனை பண்றியோ, சம்டைம்ஸ் எல்லாரும் நம்ம பிரச்சனை பண்ணுவோம், எல்லாரும் தப்பு பண்ணுவோம். நீ சிம்பிளா வந்து சொல்லு, அப்பா ஐ சரண்டர். நீ எப்ப கடவுளுக்கு முன்னாடி வந்து சொல்றியோ என்னால முடியாது அப்படி சொல்லி அவர் பாத்துல விழுந்துட்டேன்னு சொன்னா ஆண்டவர் உனக்கு மனம் இறங்குவார். மனாசே அவன் ஆரம்பிச்சது ராங் ஸ்டார்ட் தான். ஃபேமஸான உசேன் போல்ட், ஐ திங்க் இன் 2017 அவருடைய ஃபர்ஸ்ட் முதல் ஒலிம்பிக் ரேஸ்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆன் யுவர் மார்க், கெட் செட் அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிறாரு. ஓடி முடிச்ச உடனே அவர் டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. The disqualification was very personal to Usain Bolt. எப்படா ஃபர்ஸ்ட் டைம் போய் பண்ணிடலான்னு பார்க்காரு. அங்கே அந்த ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓடுறது, ஓடி பண்ணி முடிச்ச உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. இவர் ஃபீலிங்கில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் இன்னொரு முறை வருது. அங்கே அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறாங்க, திருப்பி அதே இன்னொரு ஸ்டேஜ், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆன் யுவர் மார்க், யூ கெட் செட். 9.36 seconds if I'm not wrong. Okay, almost fastest man in the world. அவருடைய அத்லெட்டிக் ஸ்கில்ல பார்க்கறதுக்கு டெக்னாலஜிக்கலை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவருடைய பாடி டைனமிக்ஸ், அவருடைய பிஎம்ஐ மசில்ஸ், அவருடைய போன் டெக்னிக்கு, அவருடைய ஸ்பீட் டெக்னிக்கு, இந்த எல்லா டெக்னிக்கை பார்த்து சொல்கிறாங்க, என்னடா இது, அவன் ஆரம்பிச்சது அப்போ தப்பு,
ஆனா இப்ப ஆரம்பிச்சது சரி. நீ மேபி தப்ப ஆரம்பிச்சிருக்கலாம் இந்த வருஷத்துல. தேவி நீ தப்ப ஆரம்பிச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மனாசே தப்ப ஆரம்பிச்சான் ஆனா சரியா முடிச்சான். நீ தப்ப ஆரம்பிச்ச ஒவ்வொரு விஷயமையும் ஆண்டவர் நல்லதாக மாற்றுவார். தப்பா ஆரம்பிச்ச ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவர் சரியாக பண்ணுவாருங்க. மேபி you began something wrong. God makes it good for you, my friend. லிஸ்ட் போடு. சர்ச் முடிச்ச உடனே வீட்டுக்கு போயிட்டு, இதெல்லாம் தப்ப ஆரம்பிச்சேன் ஆண்டவரே, தப்ப ஆரம்பிச்ச சுவாமி என்ன தாழ்த்துற ஆண்டவரே, மனாசே போல சுவாமி, லைக் மனாசே லார்ட், I started bad but I don't want to finish bad, I want to finish right Lord. தம்முடைய சமூகத்தை தாழ்த்து ஆண்டவரேங்க. அவன் தாழ்த்துனான். வசனம் சொல்லுது, அவனுடைய ஜெபம் பெரிய பவர்ஃபுல்லான ஜெபமா. He prayed which moved God. அதாவது நீங்க பைபிள்ல படிச்சு அதே அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் ஜெபித்த ஜெபத்துல ஆண்டவருடைய மனசு உருகி போயிடுச்சான். நீ ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய மனசு அப்படி, நீ அவன் புள்ள, உனக்கு பிரச்சனை வந்த உடனே அவர் பாத்திரம் விழுந்துட்டு, யூனோ வாட் கேன் மெல்ட் காட், யூ ஆர் டாக்கிங் தட் கேன் மெல்ட் காட். தயவுசெய்து நீ ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், லெட்ஸ் ப்ரேன்னு சொல்லாது, லெட்ஸ் டாக் டு காட். ஜெபிக்கலான்னு சொல்லாது, வாங்க பேசலாம். நீ எப்போ பேச ஆரம்பிக்கிறியோ ஆண்டோடைய இருதம் அப்படியே மெல்ட் ஆகும். வசனம் சொல்லுதாங்க, அவன் மனாசே ஜெபிச்சான், ஆண்டுடைய மனம் இறங்கினாரு. எப்போ ஆண்டவர் மனம் இறங்குறாரோ அவர் எல்லாவற்றையும் மாற்றுவாராங்க. அவன் எதை இழந்தானோ திரும்பியும் பெற்றுக்கொண்டான். When God turns his table around, my friend, he restores everything again. Spiritual repentance. And அந்த மனம் மாற்றத்துல அடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, he entered into something called a spiritual removal. அப்ப spiritual removal பார்த்தீங்கன்னு சொன்னா, சேர்ந்து வாசிக்கலாம் நம்ம. வசனங்கள் 15 கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்தான். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் ரிப்பெண்டன்ஸ் நீ மாறின உடனேயே வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு சில விஷயத்தை எடுக்கணும். சம்டைம் நம்ம வீட்டில் வச்சிருப்போம் ஹாப்பி டால். என்ன டாலா? அப்புறம் இன்னொரு டால் இருக்குங்கன்னா அது மணி டால், லாஃபிங் புத்தா. இது நல்லா இருக்கே. அது எல்லாமே இட் வில் இன்வைட் a spirit. You should know what to keep in your home. ஒரு சில மக்கள் கட்டுவாங்க. ஏன் கட்டுற? சும்மா கட்டினேன். எப்போ நீ சும்மா கட்டினேன்னு சொன்னா, இது சும்மா கட்டினா சும்மா என்ட்ரி போடும். You should be very careful. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் கேர்புரம்ல. ஒரு பழைய செகண்ட் ஹேண்ட் பொருள், ஆன்டிக் பொருள் விற்கிற கடைக்கு நான் போனேன். அங்கே அழகான ஒரு டால் இருந்துச்சு. அங்கே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த டாலை பார்த்தேன். 3 ஆஃப்ரிக்கன் டால்ஸ் எடுத்தேன், எங்கள் வீட்டில் போட்டு ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்தார். பாஸ்டர், ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் சொல்லுங்கள். இந்த டால் போட்டிருக்கீங்களே, ஏன் போட்டிங்கன்னு? இந்த மாதிரி கடைக்கு போனால் கிடச்சதை வாங்கி போட்டேன் நாங்கள். அப்படிங்களா? இந்த டால் ஏன் பயன்படுத்த உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆப்பிரிக்காவில் ஊடு அப்படி சொல்லக்கூடிய மந்திரவாதிங்க இதை வச்சு தான் மந்திரம் பண்ணுவானுங்களாம். இப்போ கேள்வி, அதை தெரிஞ்சிட்ட பின்னால நான் வச்சேன்னு சொன்னால் தப்பு, தெரியாமல் வச்சேன்னு சொன்னால் ஓகே. ஸோ யூ பெட்டர் கோ டு யுவர் ஹோம் and start looking at things which has to be removed, and only then God can do a miracle. ஒரு பொண்ணு வந்துச்சு நியூ இயர் அன்னைக்கு. எல்லாம் முடிச்சு உங்களை அனுப்பிட்டேன். அப்புறம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் அந்த பொண்ணுக்காக. ஜெபிக்கிற நேரத்தை ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி அது இருக்கிற ஊரில் அந்த ஒரு பெட்ரூமில் ஒரு மூலையில் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், உன்னுடைய குடும்பத்தில் இந்த மூலையில் இந்த இடத்துல ஒருத்தர் மந்திரம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் சான்ஸ் இல்லை. ஓகே மை ஃப்ரெண்ட், when God speaks, God speaks. அப்புறம் அந்த அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நைட் அழுகுறாங்க. கவலைப்படாத, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை சொன்னார்னா அவர் விடுதலை ஆக்குவார். அன்னைக்கு ஜாம் பண்ணி விடுதலை ஆக்கி விட்டது தான் சரின்னு வரவே இல்லை இந்த பக்கம் அவங்க. யூ ஷுட் நோ டு ரிமூவ் சர்டன் திங்ஸ். உன் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குதோ அதை நீ பார்க்கணும். யூ ஷுட் பிகம் ஸ்பிரிச்சுவலி சென்சிட்டிவ். ஆவிக்குரிய விஷயத்தில் யூ ஷுட், பிகாஸ் தோ ஸ்பிரிச்சுவலி இஃப் யூ டோன்ட் ரிமூவ் இட் யூ வில் ஸ்டில் ஃபேஸ் த ப்ராப்ளம். 3 things. Number 1, removal is a process. அதாவது எடுக்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு ப்ராசஸ். உன்னுடைய வாழ்க்கையில் பாவம், ஒரு சில பொருள்கள், அதை நீ விடுறன்னு சொன்னால், some people get battled. If you think by going into a bathroom in your phone, if you're sinning, you don't take your phone inside your bathroom. It's a process. If you think by being alone you will sin, you don't be alone. It's a process. அதாவது நீ தனியா இருக்கும்போது பாவம் பண்ற, உனக்கு நல்ல ஃபீலிங் இருக்குன்னு சொன்னா, அப்ப அந்த ஃபீலிங்கை தனியா இருக்காதபடிக்கு அதை ரிமூவ் பண்றது உன்னுடைய வேலை.
ஒருத்தர் நான் பார்த்து பேசணும்னு சொன்னா எனக்கு அவங்கள பார்த்து பேசின உடனேயே எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டா வருதுன்னு சொன்னா அதை நீ கட் பண்ண, அது ஒரு ப்ராசஸ். ஒருத்தர்கிட்ட போய் பழகி பேசுற நேரத்தில் எனக்கு கோபமா வருதுன்னு சொன்னா தூரமாகிறது ப்ராசஸ். ஸோ ரிமூவல் இஸ் அ ப்ராசஸ். ரிமூவல் நீட்ஸ் கன்சிஸ்டன்சி. அதாவது ஒரு விஷயத்துல டீஅட்டாச் ஆகணும்னு சொன்னா கண்டினியூவா செஞ்சுட்டே இருக்கணும். மூணாவது, ரிமூவல் நீட்ஸ் ஆக்ஷன். செய்யணும். நான் செய்வேன், நான் மாறுவேன், நான் அப்போ அப்படி இருந்தேன், அந்த கதை இங்கே வேண்டாங்க. ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த 5 வருஷ கதை இங்கே வேண்டாம்னு சொல்கிறேன். டோன்ட் bugle your trumpets of the victory of the past. உன்னுடைய பழைய வாழ்க்கையில வென்ற வெற்றிகளை பத்தி பேசிட்டு இருக்காது. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பாவத்தை அறிக்கைட்டு ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றது தான் ஆண்டு எதிர்பார்க்கிறேன். ஸ்பிரிச்சுவல் ரிஸ்டோரேஷன். கடைசியாக முடிக்க விரும்புறானுங்க. மனாசேனுடைய வாழ்க்கையில he was a spiritual stumbling for others. மனாசேனுடைய வாழ்க்கையில he forgot to be spiritual forgetfulness. ஆண்டவர் அனுமதிச்சாரு அவனுடைய வாழ்க்கையில சிட்சிப்பு. மனாசேனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை மனம் மனம் மாறினா உடனே ஆண்டவர் சொன்னாரு, I want you to remove things. ஒரு சில விஷயத்தை எடுப்பா, நீ எதெல்லாம் தப்பு நீ எடுத்தான். கடைசியாக ஆண்டவர் சொன்னாரு, நீ எடுக்க ஆரம்பிச்ச உடனேயே உனக்கு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன், உன்னோட ஆவிக்குரிய உலகத்தில் நான் மாற்ற விரும்புகிறேன். You know what? When you will first fall in your spiritual life and then you will fall in your physical life. அதாவது நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுவ ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் பிசிக்கல் லைஃப்ல விழுவ. நீ சிம்சோன் தெபோராவுடைய மடியில விழுல, சிம்சோன் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்ததுனால தான் அப்புறம் விழுந்தா தெபோராவுடைய மடியில. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வால்கேனோ, எரிகிற மலை, அது April 20 வெளியே வந்த உடனே நம்ம சொல்லுவோம் April 20 வெளியே இல்லை, அப்போ வரல. April 20 முன்னாடியே April 1 ஆரம்பமாயிடுச்சு. Your fall does not come in the physical environment, it comes in the spiritual environment first. அதாவது நீ ஃபர்ஸ்ட் கீழே விழுறேன்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்துட்ட, அதனுடைய விளைவுகள் தான் பிசிக்கல். ஸோ நம்முடைய ஆண்டவர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். He wants to restore you back. ஆனால் அதுக்கு humbleness is very important. உன்னை தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் விழுந்துட்டேன் சுவாமி சொல்லணும். இன்னைக்கு அநேக மக்கள் சொல்ல மாட்டிருக்காங்க. அப்போ ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டரேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே மனாசேயுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கர்ச்சுவல் ரிபென்டன்ஸ் அண்ட் ரெஸ்டோரேஷன். யூ நீட் டு ஸ்டார்ட் டூயிங் சம் ஆக்ஷன்ஸ். ரெஸ்டோரேஷன் இஸ் a sign of growth. அதாவது நீ மாறிட்டேன்னு சொன்னா I have to see you visually. ஒரு விசுவாசி ஒரு பாஸ்டர் பார்த்து கேட்டானா, பாஸ்டர் உங்களுக்கு கோவமே வராதா? பாஸ்டர் அமைதியாக சொன்னாரு, இல்லை தம்பி எனக்கு கோவமே வராது. இந்த பாஸ்டர்களுக்கு மைக் கொடுத்தாலே மைக் வாய்ஸ் மாற பார்த்துருக்கீங்களா? நல்லா பேசிட்டு இருப்பாங்க. மைக் கொடுத்த உடனே டக்குன்னு, அருமையான பிள்ளைகளையும் கொஞ்சம் மைக் எடுத்துருங்க, எப்படா இருக்க, எனக்கு புரியவே மாட்டிருக்கேனுங்க. அங்கே அப்போ இந்த பாஸ்டர்கிட்ட கேட்டானா, பாஸ்டர் உங்களுக்கு கோவம் வராது? தம்பி எனக்கு கோவம் வராது. திருப்பி கேட்டான், பாஸ்டர் உங்களுக்கு கோவமே வராது? தம்பி எனக்கு கோவமே வராது தம்பி. பாஸ்டர் கோவமே வராது தம்பி, எனக்கு கோவமே வராது தம்பி. பாஸ்டர் கோவம் வராது சொல்லுதான், அப்புறம் அவனுங்க இன்னைக்கு ரொம்ப பேர் இப்படிதாங்க, சொல்லும் போது கூட கோவம் தான் வந்துட்டு இருக்காங்க. If you say you're restored, two things. Number one is a sign of growth. I have to see a growth. உன்னுடைய மாற்றங்களை வளர்ச்சியை பார்க்கணும், மக்கள் பார்க்கணும். ஒரு மரத்தை அதனுடைய கனிகளினாலே அறிவீர்கள். You need to see the visual fruits. டாக்டர் ஜான் மெக்கேன் சொல்வாரு, you should become spiritual fruit inspectors. அதாவது ஆவிக்குரிய கனிகளை பார்க்கிற இன்ஸ்பெக்டரா மாறிடணுமா. ரெண்டாவது, ரெஸ்டோரேஷன் இஸ் a sign of healing. அதாவது நீ மாறினன்னு சொன்னா அடுத்தது it should be healed. மனாசேனுடைய வாழ்க்கையில அவன் ஆரம்பிச்சது தப்பு, ஆனா முடிக்கிற நேரத்தை கரெக்டா முடிச்சான். ஆசா ஆரம்பிச்சது சரி, முடிக்கிற நேரத்தை தப்பா முடிச்சான். இந்த காலை வேளையில நீ ஆசாவா நீ மனாசேவா? ஆசா நல்லா ஆரம்பிச்சான், தப்பா முடிச்சான். மனாசே தப்பா ஆரம்பிச்சான், நல்லா முடிச்சான். It does not matter a bad finish. What matters is a good finish.